பிஎஸ்என்எல் முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனை கைது செய்வதற்கான தடையை வரும் அக்டோபர் 1ஆம் தேதி வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி மாறன் இருந்தபோது பிஎஸ்என்எல் தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக எழுந்த புகார் குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கில் தயாநிதி மாறன் பெற்றிருந்த இடைக்கால ஜாமீன் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தயாநிதி மாறன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்க தயாநிதி மாறன் தரப்பில் கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டது. இதனை விசாரித்த டிஎஸ் தாக்கூர், கோபால் கவுடா அடங்கிய அமர்வு வரும் அக்டோபர் 1ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி கைது செய்வதற்கான தடையை நீட்டித்து உத்தரவிட்டது.